எப்படி அடுத்துன்னு சொன்னேன் சாமி, அடுத்துன்னு சொன்னோம், அடுத்து வர மாட்டேங்குது. மஞ்சள், சந்தனம் இல்ல இல்ல, பால் பால். மஞ்சள் மங்களமா இருக்கணும், சந்தனம் மணக்கணும், பாலா சத்தியத்துல நிக்கணும். இத பண்ணும்போது எப்படி நினைக்கணும்? மஞ்சள் மங்களமா இருக்கணும், ஒவ்வொருத்தரும் மங்களமா இருக்கணும், எப்பயுமே கோபம் இல்லாம மங்களமா லட்சுமி கடாட்சமா இருக்கணும். சந்தனமா மனசும் எண்ணமும் மணக்கணும், பாலா சத்தியத்துல நிக்கணும். தெரிஞ்சோ தெரியாமல தவறு பண்ணியிருந்தால் அடுத்த தவறு பண்ணாம இருக்கிற சத்தியத்துல நிக்கணும். இதை இறைவன் எனக்கு துணையா நிக்கணும்ன்றது தான் பால் அபிஷேகம் பண்றோம். அடுத்து என்ன பண்றோம்? தயிர் அபிஷேகம் பண்றோம். தயிர் எப்படி வருது? பால் சத்தியத்தில் இருக்கிற பால் அவ்வளவு புறமா இருக்க தயிராகி, தயிர் வெண்ணெயாகி, வெண்ணெய் நெய்யாகி உருக்கிற சக்தி தயிருக்கு உண்டு. தயிர்னா உயிர்னு அர்த்தம். உன் உயிர் குணமாக்குறதுக்கும் உன் உயிர் நிரந்தரமா நின்று எல்லாத்தையும் தாங்குற சக்தி கொடுக்கறதுக்கும் அந்த பாதத்துல நம்ம சமர்ப்பிக்கிறோம் தயிரை. தயிர்னா உயிர். நம்ம உயிரையே நான் உனக்கு சரணாகதி அடைகிறேன் அப்படின்னு தயிர் கொடுக்குறோம். அஞ்சாவதா என்ன கொடுக்குறோம்? பன்னீரா கொடுக்குறோம். அந்த பன்னீரா என்ன மாத்து, சாக்கடையா இருக்கிற என்ன நீ பன்னீரா மாத்து. இறைவா, ஈஸ்வரா, பரம்பொருளே, பரமேஸ்வரா, ஞான பண்டிதா, ஆறு படையுடையவனே, ஆதிபரா சக்தியே, எல்லாமும் ஆன என் குருநாதா, உன் பாதத்தில் சமர்ப்பிக்கும் இந்த பன்னீரா என்னை மாற்று அப்படின்னு சொல்லி ரொம்ப எளிமையா அன்பு அதிகமா செலுத்தி கண்ணீர் மல்க குருநாதன் பாதத்தை கழுவும் போது கடைசியில் அந்த விபூதி எடுத்து தேய்க்கும் போது நிரந்தரம் நெருப்பு விபூதி தான்றதுக்கு கடைசி முடிவு. இந்த அஞ்சுத்தையும் வாழ்வாதாரத்துக்குரியது. அஞ்சு முதல்ல சொன்னது. வாழ்வாதாரம் முடிச்சு போகும்போது நிரந்தரம் இல்லது இந்த விபூதி தான். எதுவுமே நிரந்தரம் இல்லாதுன்றது கடைசியா விபூதியை அவர் பாதத்துல போட்டுட்டு அவருக்கு பாத நமஸ்காரம் பண்ணிட்டு முடிக்கிறதுக்கு உண்டான பாத பூஜை தான் இது. இதை உருவ வழிபாடு மாதிரி கோவில்ல எல்லாரும் பண்றாங்க, நாமளும் யூடியூப்ல பார்த்து பண்ணலாம், ஜாதகக்காரை பார்த்து பண்ணலாம். அவங்க தொழில் ரீதியா பண்றாங்க. யாரையும் நம்ம இது பண்ணக்கூடாது. யார் யார் என்ன கல்வி கட்டுறாங்களோ, யார் யார் அவங்க குருமார்கள் கிட்ட அவங்க கத்துக்கிட்டாங்களோ அதை வச்சு அவங்க பாடம் நடத்திட்டு இருக்கிறாங்க. யார் மனசையும் புண்படுத்த நான் சொல்லலை. அதே நேரத்தில் நம்ம குரு நமக்கு முக்கியம் போது அதை நம்ம எளிமையா செய்யும் போது இந்த பிரதிபலனை எதிர்பார்க்காம உணர்வு ரீதியா நம்ம செய்யும் போது என் குடும்பத்தை காப்பாத்து, எனக்கு பணம் கொடு, சொத்து கொடு, என் தேகத்தை நல்லா வச்சுக்கோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இப்ப சொன்னதுதான் உண்மை. இந்த 5 வகை என்ன அர்த்தம் இருக்கோ அதை தான் சொன்னமே தவிர வேற எந்த சுயநலமும் இல்லாம செய்யும் போது அவருக்கும் பாரம் ஏறாது, நமக்கும் கஷ்டம் இருக்காது. இதெல்லாம் உருவ வழிபாடு மாதிரி செஞ்சிட போறீங்கன்றதுக்காக தான் இந்த பகவான் வர வச்சிருக்காரு. நான் வரலப்பா, நான் வரல. நான் தனியா பயணிச்சே பல வருஷம் ஆச்சு. உடல்நிலை சரியா இல்லாம போயிருச்சு எனக்கு. இவங்க கோமாவுக்கு போயிட்டு இவங்க அவ்வளவுதான் பழிக்க மாட்டாங்க, மூளைக்காய்ச்சல் வந்துருச்சு, அவ்வளவுதான் நீட்டாங்க. அப்படியே பட்டவழியா பகவான் மேலே இறங்கி பெத்த பிள்ளை யாரும் எனக்கு தெரியாதுன்னு சொல்லியாச்சு. அப்ப நீ யாருன்னு டாக்டர் கேட்கும்போது நான் கண்ணகம்பட்டிக்காரன் பொண்ணு, ஞானகுரு சாமியோட மாணவி, 2 பேருக்கு நான் தீட்சை வாங்கியிருக்கேன், என்னை யாரும் எப்படி கேட்கற அப்படின்னு சொல்லி நாராயணி ஹாஸ்பிட்டல்லையே பேசினதெல்லாம். இது நான் சொல்லலை, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் பேசுனது சொல்லியிருக்காங்க. அப்போ ஆன்மா பேசியிருக்கு. மனசுக்கு வலிக்குது, உடம்புக்கு வலிக்குது, ஆன்மாக்கு வலிக்கல, அது சத்தியம் பேசியிருக்கு. அப்போ அதுக்குள்ள யார் காரணம்? யார் காரணம்? குரு நடத்துற பாடம் காரணம். குரு முக்கியமா, குரு நடத்துற பாடம் முக்கியமா, குரு நடத்துற பாடம் தான் முக்கியம். பாடம் முக்கியம், குரு நடத்துற பாடம் தான் காரணம். அதோட குரு நடத்துற பாடத்தை நீ கவனம் வச்சதுனால கவனம் தான். அது அவரோட பெருந்தன்மை. மாணவர்களை பாராட்டுறது குருவின் பெருந்தன்மை. அது அவர் பால், குரு தன் பால் இழுக்கிற சக்தி குருவுக்கு இருக்க போய் தான் நம்ம கவனிக்கிறோம். அவருக்கு அந்த ஈர்ப்பு விஷயம் கருணையும் இல்லைன்னா நம்ம கேட்போமா? அவர் கருணை இருக்க போய் தானே பேச வச்சாரு, பேச வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அது அவரோட பெருந்தன்மை. எத்தனை பணம் கொடுத்தா அந்த பெருந்தன்மை கிடைக்கும்? ஈசனா வரமாட்டாரு. இப்படி குருமார்கள் மூலியமா தான் வழி நடத்திக்கிட்டு இருப்பாங்க. கடவுளை நேரம் நம்ம பார்த்தது கிடையாது, குரு மூலியமா சிவமா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது சத்தியமா? சத்தியம் ஒண்ணு இல்லைன்னா இப்படி பேசுவோமா? சொல்லுங்க சாமி, முடியுமா? இது சொல்ல முடியுமா? உங்களை அட்டாக் பண்ணி உட்கார வச்சிருக்கிறது யாரு?
இறைவன். அந்த இறைவனை உட்கார வச்ச காரணம் யாரு? ஆசான். ஆசான் ஒண்ணு இல்லைன்னா தீக்குச்சின்னு ஒண்ணு இல்லைன்னா விளக்கேற்ற முடியாது. தீக்குச்சி பெருசா விளக்கு பெருசா? தீக்குச்சி தான் பெருசு. இல்லை தீக்குச்சினால விளக்கேற்ற முடியாது. தீக்குச்சி தான் குரு, விளக்கு தான் கடவுள். அந்த தீக்குச்சியை நீ மதிச்சாதான் விளக்க நீ பார்க்க முடியும். அப்ப குரு வார்த்தையை நீ உபதேசம் கேட்டாதான் இறைவனை உணர முடியும். அது உணர்றதுக்கு இதை விட சாட்சி வேற என்ன வேணும்? பார்த்தா முதல் நாள் பார்த்துட்டு இருக்கீங்க குழந்தைங்களா, இவங்க 10 நாளா பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க 2 பேரும் முதல்ல பாக்குறீங்க. இவ்வளவும் நம்ம பேசல. நான் செத்து 10 வருஷம் ஆச்சு. நான் செத்து 10 வருஷம் ஆச்சு. அதுக்கு அர்த்தம் அவரை கேளுங்க. நான் செத்து 10 வருஷம் ஆச்சுன்றாங்களே, உயிரோட உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்களே, அப்ப பேசுறது பேயா? இதுக்கு என்ன அர்த்தம் நீங்க கேட்கணும். விட்டுட்டு போறேன் இந்த கேள்வி. இதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் செத்து 10 வருஷம் ஆச்சு. நான் வரல, நான் பேசல, என்னை இயக்குறாங்க. டிரான்ஸ்பர் எங்கேயோ இருக்கு, ஃபேன் போதில்ல, கண்ணுக்கு தெரியுதா? டிரான்ஸ்பர் கண்ணுக்கு தெரியுதா? அதே மாதிரி தான் எங்கேயோ இருக்க டிரான்ஸ்பர் கரண்ட் கம்பத்திலிருந்து நம்ம ஆசிரமத்துக்கோ இருக்கிற இல்லத்துக்கோ ஃபேன் போயில விசிறி போகுது, லைட் எரியுது. கண்ணுக்கு தெரியாத கரண்ட் நம்மளுக்கு வேலை பார்க்குற மாதிரி பக்கத்துலேயே உட்காந்து ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருந்தா கூட நம்ம உள்ள இதை விட வேற என்ன ப்ரூஃப் வேணும்? கடவுளோட ஒரு இதை சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் போதுமானது இல்லைங்களா? குளிக்கிறதுக்கு 20 நிமிஷம் போதுமானது. என்னங்க சாமி 20 நிமிஷம் போதும்ல குளிக்கிறதுக்கு? சாப்பிட்றதுக்கு 10 நிமிஷம் போதும். ஒரு இல்லறத்துல கணவன் மனைவி இல்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு 1/2 மணி மிஞ்சி போன 1/2 மணி நேரம் அதிகம் இல்லை. எனக்கு தெரியாது, எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். ஆனா இறைவனை பத்தி பேசும்போது மட்டும்தான் நேரம் போறதே தெரியாது. இதுதான் பேரானந்த நிலை. ஆனந்தம்ங்கிறது சிறு ஆசை, பேரானந்தம்ங்கிறது இறைவனோட அருள். அந்த இறைவனோட அருளை பத்தி தான் மழை கொட்டும் போது இயற்கை எப்படி சந்தோஷமா நிக்குதோ அந்த மாதிரி ஒரு ஆன்மாவும் நிற்கும்.